Good morning, students. Hope you all know that we are in our second term, right? All the best for all of you to get high scores in this term. Okay, students. Last term மாதிரி இந்த டேர்மும் நல்ல ஸ்கோர் வாங்கி பெஸ்ட் ஸ்கோரராக வரணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ப்ரோஸ்குள்ளே போகலாம். நம்ம செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னென்னா அட்வென்ச்சர் ஆஃப் டான் குவிக்செட். சரியா? இந்த ப்ரோஸ் வந்து எதோ ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஃபுல் ஆஃப் அன் இமேஜினேஷன். ஓகே, திஸ் ப்ரோஸ் ட்ராவல்ஸ் வித் ஃபுல் ஆஃப் இமேஜினேஷன். இமேஜினேஷன்னா என்ன? வாட் இஸ் இமேஜினேஷன்? கற்பனை. எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூனாக பார்க்குறதா இருந்தாலும், ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிஸ், கேர்ள்ஸ் யூஸ் டு சி ஃபேண்டசி ஸ்டோரிஸ், அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்தா நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்க. பாய்ஸ் வந்து ஒரு ஹீரோ பார்த்தா நான் வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி, ஒரு பைக் ரைடர் பார்த்தா நான் பைக் இப்படிலாம் ரைட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரோஸில் யார் இமேஜின் பண்ணுறாங்க அப்படின்னா டான் குவிக்செட். அவர் தான் இந்த ப்ரோஸை எழுதியிருக்காரு. டான் குவிக்செட் தான் இந்த ப்ரோஸோட ரைட்டர், ஆத்தர், எல்லாருமே அவர் தான். டான் குவிக்செட் எப்படின்னா, அவருக்கு மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ்க்கு, உங்களை மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய ஸ்டோரிஸ், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் சொல்ல ரொம்ப பிடிக்கும். இமேஜினேஷன் ஸ்டோரிஸ், இமேஜினரி ஸ்டோரிஸ், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் சொல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவரோட நிறையா ஒர்க் எல்லாமே எப்படின்னா ஃபுல்லாகவே ஃபேண்டசி ஸ்டோரிஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸில் இது ஒரு மெயின் ப்ரோஸ். என்னன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாரும் பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. Here we start the prose. Adventure of Don Quixote. Once upon a time, in a village called La Mancha in Spain, there lived a man who loved to read about knights. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் a village called La Mancha, ஸ்பெயினில் உள்ள ஒரு கிராமத்தோட பேர் லமான்ச்சா. அங்கே ஒரு மேன் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா நைட்ஸை பற்றின ஸ்டோரிஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நைட்ஸ்னால் யார்? whether you know about knights, let's see about knight. he is knight. knights அப்படின்னா யாருன்னா போர் வீரர்கள்னு சொல்லுவாங்க, சோல்ஜர்ஸ். அந்த காலத்தில், ராஜா காலத்தில் வீரர்கள்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி புல்லட்டிங் ஷூட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. புல்லட்டிங் ஷூட்ஸ்னால் மெட்டலில் உள்ள இரும்பால் செஞ்ச ட்ரெஸ்ஸஸில் தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட கேப்ஸ், அவங்களோட ராட்ஸ் எல்லாமே மெட்டலில் செஞ்சதாக தான் இருக்கும். அது ஏன்னா அவங்கள எதிர்த்து வர போராளி வந்து இவங்களை எதுவும் தாக்கிராமல் இருக்கிறதுக்காக they used to wear costumes like this. இவங்க தான் நைட்ஸ். ஓகேவா? ஸோ நைட்ஸ்னால் யாருன்னு பார்த்துட்டிங்க. அந்த மேன் யாருன்னா டான் குவிக்செட் தான் அந்த மேனுக்கு நைட்ஸை பற்றினா ஸ்டோரிஸ் ரீட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே he would read about courageous knights and the incredible adventure they had. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டான் குவிக்செட் டெய்லி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் ரீட் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப இன்க்ரெடிபிளான ஸ்டோரிஸ், கரேஜியஸ் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி அவங்கள பற்றின ஃபுல் வரலாறு, அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் படிக்கிற மாதிரி ஸ்டோரிஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈகராக அதை படிப்பார். he was so absorbed in these stories that he hardly remembered to eat or sleep. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கிறப்போ அவர் ஈவன் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட மறந்துடுவாடாம். The day of night and the squares of exciting adventures and romances come alive in the hilarious account of Don Quixote travels. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவர் படிக்கிறனால தன்னைத்தானே அவர் வந்து ஒரு ஸ்கொயர்ஸ் அப்படின்னா தன்னைத்தானே அவர் வந்து ஒரு நைட்ஸாகவும், அவரோட டெய்லி டேஸ் அண்ட் லைஃப் வந்து ஃபுல்லாகவே ஒரு நைட்ஸ் மாதிரியே அவரோட லைஃப்பை ட்ராவல் பண்ணுறாரு. ஈவன் அவர் லைஃப்குள்ளே இருக்க அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ், இது எல்லாமே அவர் வந்து ஒரு நைட்டாகவே இருந்து அந்த மாதிரி அவரோட லைஃப்பை கொண்டு போகிறாரு. As year passed,
Don Quixote imagines himself placed in the worlds of night. கொஞ்ச இயர் போக போக, காலங்கள் போக போக இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அவரோட இமேஜினரி லைஃப்பை வந்து ஃபுல்லாகவே நைட்ஸ் மாதிரியே அவரோட பிஹேவியர்ஸை பாஸ் பண்ண ஆரம்பித்தார். He convinces Sancho Panza is a peasant from the same village to be his squire. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே சான்சோ பாசா அப்படின்ற ஒரு பீசண்ட் அப்படின்னா ஃபார்மர். ஓகேவா மேம், அங்கே உங்களுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். பீசண்ட்னா ஃபார்மர்ஸ், விவசாயிகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் ஃபார்மர்ஸ். அங்கே அவங்க கிராமத்தில் இருக்க இன்னொரு ஃபார்மர் பீசண்ட்டை கூப்பிட்டு, அவரோட நேம் வந்து சான்சோ பான்சா, அவரை கூப்பிட்டு, நீ வந்து எனக்கு ஒரு காவலாளியாக இருக்கியா, ஸ்கொயர்னா காவலாளி, சரியா, எனக்கு வந்து நீ ஒரு காவலாளியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அடுத்து, டான் செட்ஸ் ஆன் அ ஜேர்னி இன் சர்ச் ஆஃப் அ ஸ்கொயர். ஹி மீட்ஸ் சான்சோ பான்சா. அவர் ஃபஸ்ட்டு அவர் மைண்ட்குள்ளேயே வந்து கேட்டுக்கிறாரு, அவர் மனசுலேயே வந்து சான்சோ பான்சாவை நீ வந்து எனக்கு ஒரு போராளியாக இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு. பிகாஸ் அவர் வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டில் தான் இருக்கார், ஃபுல் ஆஃப் இமேஜினேஷனில் தான் அவரோட லைஃப் போகுது. ஸோ அதே மாதிரி மனசுக்குள்ளே கேட்டுக்கிறாரு. இப்போது என்ன பண்ணுறாருனா, அவர் சான்சோ பான்சாவை அவரோட வில்லேஜில் தேடிட்டு போகிறாரு. தேடிட்டு போகிறப்போ அவரை பார்த்துட்டாரு சான்சோ பான்சாவை. சான்சோவை பார்த்துட்டு டான் குவிக்சட் என்ன கேட்குறாருனா, சான்சோ, how would you like to become my servant and accompany me on a great adventure அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து என் கூட இருக்கியா, நான் என்னோட கிரேட் அட்வென்ச்சரில் வந்து நீ வந்து என்னோட சர்வெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குவார். அதுக்கு சான்சோ என்ன சொல்கிறாருன்னா, என்னது யுவர் சர்வெண்ட்டா, ஒய் ஷுட் பி யுவர் சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி சான்சோ கேட்குறாரு. அதுக்கு டான் குவிக்சட் என்ன சொல்கிறாருன்னா, எஸ், இஃப் யூ சர்வ் மீ ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஹானஸ்ட்லி ஐ வில் ரிவார்ட் யூ வித் அ ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டான் குவிக்சட் என்ன சொல்கிறாரு, நீ அப்படி எனக்கு சர்வெண்ட்டாக இருந்தேன்னா, ஒரு உண்மையான ஃபெய்த்ஃபுல்லான சர்வெண்ட்டாக இருந்தேன்னா, நான் வந்து உனக்கு ஒரு ஐலாண்டை நான் உனக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன், ப்ரைஸாக கொடுக்குறேன். ஐலாண்ட்னா என்ன, ஒரு தீவு, ஒரு தீவையே நான் வந்து உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐலாண்ட், ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு சான்சோ கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்னது, ஒரு ஐலாண்டே இவர் கிஃப்டாக கொடுக்குறாரா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு டான் குவிக்சட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம், ஐ vow it upon my honor as a knight, so will you come with me? என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், நான் கண்டிப்பாக கொடுப்பேன், ஏன்னா நான் வந்து ஒரு நைட்டாக இருக்கேன், என்னோட ஹானராக எனக்கு நீ பண்ணுற உதவிக்காக நான் உனக்கு கண்டிப்பாக ஹானர் பண்ணி ஆகணும். ஸோ ஐ வில் டூ தட் வாட் ஐ சே ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சான்சோ என்ன சொல்கிறாருன்னா, எஸ் மாஸ்டர், ஐ வில் கம் வித் யூ என்ன சொல்கிறாரு சான்சோ. இவர் சொல்கிற ஐலாண்டு இதை பற்றின இதெல்லாம் வச்சுட்டு, ஸோ எனக்கு ஒரு ஐலாண்ட் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆசையில் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஈச் ஹாவ் அ ஹார்ஸ், ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு ஹார்ஸ் வச்சுக்கிட்டு, அவர் டான் குவிக்சட் வந்து அவருக்கு நைட்ஸாக இருக்கிறனால, நைட்ஸாக இமேஜின் பண்ணிக்கிறனால நைட்ஸ் மாதிரியான ஷூட்ஸ் போட்டுக்கிறாரு. எப்படின்னா அந்த மெட்டல் ராட் ஷூட்ஸ் கோட் போட்டுக்கிறாரு, கையில் அந்த வால் வச்சுக்கிறாரு, ஸ்குவாடெல்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரியே அவரோட காஸ்டியூம் போட்டுட்டு அவர் ஒரு ஹார்ஸில் வராரு. லைக் அ கிங் இன் அ ஸ்குவைட், அந்த மாதிரி அவர் ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி அவர் பிஹேவ் பண்ணிவிட்டு அவரோட காஸ்டியூம்ஸும் அப்படி போட்டுட்டு வராரு. அது அவருக்கு பின்னாடியே சான்சோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஹார்ஸ் நார்மல் அவரோட வியர் பண்ணியிருக்க ஷூட்ஸோட வராரு, இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு. த டூ men set out on a journey together. ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. On the hill in front of them they could see a large old windmill. When he saw it, Don Quixote's eyes began to sparkle. ரெண்டு பேரும் போயிட்டுருக்கிறப்ப ஒரு தூரத்தில் ஒரு பெரிய பெரிய விண்மில் பார்த்துருக்காங்க. விண்மில் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, காற்றாலைன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஃபேன் மாதிரி இருக்கும், ஒயிட் ஃபேன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ லைக் தட் தே ஆர் சீயிங் அ விண்மில்லை பார்க்குறாங்க. ஒரு சோஃபா டிஸ்டன்ஸில் அதை பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்ததும் டான் குவிக்சட்டோட ஐஸ் வந்து ஸ்பார்க்கிள் ஆகுது. ஸ்பார்க்கிள் இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இதில் அங்கே என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட மைண்டுக்கு ஒரு இமேஜினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சரியா?
அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ டான் குவிக்செட் சான்சோட்ட சொல்கிறாரு, லுக் சான்சோ, ஹவு டேர் தட் ஹிடியஸ் ஒகர் பிளாக் அவர் பாத். என்ன சொல்கிறாரு, அங்கே பாரு சான்சோ, அங்கே ஒகர் அப்படின்னா ஒரு ஜெயின் மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டர்ஸ்னால் பேய்கள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட்டாக இருப்பாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஆக்ரோஷமாக, அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி அகோரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் வந்து ஜெயிண்ட் மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த விண்மீல்லாம் நம்ம பார்க்க பெருசாக தானே இருக்கும், ஹைட்டாக இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட இமேஜினேஷனில் அது ஹைட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அது வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி இவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. அதை கேட்டதும் சான்சோக்கு, வாட் அண்ட் அகோர், வேர் மாஸ்டர், தட்ஸ் அ விண்மீல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னது ஒகோரா, மான்ஸ்டர் எங்கே இருக்காங்க, அது வந்து மாஸ்டர், அது வந்து ஒரு விண்மீல், அது வந்து மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு வந்து சான்சோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது டான் குவிக்செட் என்ன சொல்கிறாருன்னா, ஐ டெல் யூ தீஸ் ஆர் ஒகோர்ஸ் and if you are afraid of them, go aside and say your prayers while I engage them in combat. என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் அது வந்து ஒரு மான்ஸ்டர்ஸ் தான், ஒகர்ஸ் தான், உனக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தூரமாக போய் இரு, உன்னோட நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, நான் வந்து பத்திரமா அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணி அவங்க கூட ஃபைட் பண்ணி நான் வந்துடுறேன். இன் காம்பேட் அப்படின்னா அவங்க கூட ஃபைட் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திரும்பியும் ஸ்பான்சோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அது வந்து மாஸ்டர், அது வந்து விண்மீல் தான், ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது விண்மீல் தான், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு திரும்பியும் எடுத்து சொல்கிறாரு. அவர் அதை கேட்காம, டான் குவிக்செட் அதை கேட்காம திரும்பியும் ஃபைட் பண்ண அந்த விண்மீல் நோக்கி போகிறாரு. டான் குவிக்செட் flew towards the windmill and collide with it. என்ன சொல்கிறாங்கன்னா, டான் குவிக்செட் எப்படின்னா, இப்போ ஒரு போராளி வந்து ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ஸில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவங்க ஹார்ஸ்லேயே இருந்துட்டு கிக் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி அவர் அந்த ஹார்ஸில் இருந்து மேலே ஜம்ப் பண்ணி அந்த விண்மீலை இப்படி குத்த வராரு. ஏன்னா அவரோட இமேஜினரி வேர்ல்டில் அந்த விண்மீல் வந்து என்னது, ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரை அவர் குத்த வராரு. அவர் குத்த வரப்போ, ஹோ ப்ரிப்பேர் டு ஃபேஸ் மை ஸ்பியர் ஒகோர் அப்படின்னு சொல்லிகிட்டே பார்த்துறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பார்த்துக்கோ, கவனிச்சுக்கோ, இங்கே பாரு, என்னோட கையில் இருக்க ஸ்வாடை நீ ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கோ, என்கிட்ட அடி வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அவர் வந்து ஒரு கோபத்தில் போய் அந்த விண்மீலோட முட்டுறாரு. Unfortunately, Sancho's shouts and warning passed unheard. Don Quixote and Rocinante charged the windmill all full speed. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி தவறி போய் அவரோட இமேஜினேஷனோட தப்புனால சான்சோ சொல்லியும் டான் குவிக்செட் அவரை அந்த விண்மீல போய் மான்ஸ்டர்னு நினச்சிட்டு ஹிட் பண்ணி கீழே விழுந்துட்டார். அந்த இடத்துல அவருக்கு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருச்சு. அவர் போனதும், அவரும் ஒரு வயசானவர் தான், அவர் வச்சுருந்த ஒரு ஹார்ஸும் வயசானது தான். இவர் வந்து ஹார்ஸ் மேலே ஏறி நின்று ஜம்ப் பண்ணி கிக் பண்ணதும் விண்மீலோட ஹார்ஸும் போய் இடித்து ஹார்ஸும் கீழே விழுந்துருச்சு, டான் குவிக்செட்டும் கீழே விழுந்துட்டார். 2 பேரும் கீழே விழுந்து இப்போ 2 பேருக்கும் அடிபட்டு, ஹார்ஸுக்கும் டான் குவிக்செட்டுக்கும் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்காங்க. இப்போ யார் வரா அப்படின்னா சான்சோ வராரு. மாஸ்டர், ஆர் யூ ஆல் ரைட்? See, I told you it was just a windmill. Did I not give you a fair warning? அப்படின்னு கேட்குறாரு. யார் கேட்குறா? சான்சோ கேட்குறாரு. மாஸ்டர், நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது வந்து விண்மீல் தான், அது வந்து மான்ஸ்டர்ஸ் கிடையாது, நான் உங்களுக்கு தப்பாக எதுவும் நான் சொல்லாமல் விட்டுட்டேனா, நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டான் குவிக்செட் என்ன சொல்கிறான்னா, லுக் சான்சோ, the ogre is more seriously wounded than I am. அவர் இன்னும் வந்து அவரோட இமேஜினரி வேர்ல்டில் அது வந்து ஒரு மான்ஸ்டராக சொல்லிட்டு, பாரு சான்சோ, எனக்கு பரவாயில்ல, அந்த மான்ஸ்டருக்கு ரொம்ப அடிபட்டு அது என்னை விட ரொம்ப காயப்பட்டு போய் படுத்து கிடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சான்சோ சொல்கிறத எதையும் கேட்காம டான் குவிக்செட்டோட மைண்டில் ஃபுல்லாக அது வந்து ஒரு மான்ஸ்டராகவே தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சான்சோவும் என்ன சொல்கிறாரு,
ஆமாம் சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை பிக்கப் பண்ணுறாரு, அவரை தூக்குறாரு. நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சான்சோ வந்து ஆமாம் நீங்கள் வந்து சொல்கிறது கரெக்ட் தான், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், யூ ஆர் அ கிரேட் நைட் இன்டீட் அண்ட் யூ ஹாவ் டிஃபீட்டட் த ஃபியாசம் வில்மேட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய பலசாலி தான், நீங்கள் வந்து ஒரு பெரிய விண்மீல் கோஸ்ட்டையே நீங்கள் வந்து கொன்னுட்டீங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாரு. இவருக்கு வந்து டான் குவிக்ஸட்டுக்கு அதெல்லாம் புரியலை. லிசன் டு மீ சான்சோ, சம்டே பீப்புள் வில் ரைட் ஆஃப் அவர் கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். இப்போ வந்து டான் குவிக்ஸட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு சான்சோ, ஒரு நாள் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து மக்கள் ஒரு புத்தகமாக எழுதுவாங்க, ஒரு புக்காக எழுதுவாங்க. அந்த புக்கை எழுதுகிறப்போ நம்ம வந்து பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் வி மஸ்ட் ப்ரூவ் worthy ஆஃப் தட் honor by vanquishing villains and upholding justice. Do you understand? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அவ்வளோ இது நம்ம எழுதுறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கோமா? ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் அவங்க எழுதுகிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஜஸ்ட் மேலாப்பில் அவங்கள வச்சிட்டோம் அப்படின்றதுக்காக வச்சு மட்டும் நான் வந்து என்னோடய குறிக்கோளை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றணும். அந்த வில்லன்ஸை, நம்மளை எதிர்த்து வர வில்லன்ஸை நம்ம அடித்து அவங்க இல்லாத அளவுக்கு அவங்கள கொன்னுட்டு நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இன்ஃபேக்ட் த windmill was working perfectly fine. Sancho did his best to dissuade Don Quixote from attempting anything else reckless. அதுக்கடுத்து அந்த விண்மில் ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுது. ஆனால் சான்சோ வந்து அவரோட மைண்டை அவர் நல்லா யோசிச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஆமாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொன்னுட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டான் குவிக்ஸட்டை மெதுவாக எழுப்பி அவரை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்புறாரு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போயிட்டுருக்கப்போ ஒரு பெரிய அப்படியே அவங்களோட வழியில் நிறையா புல்வெளி இதெல்லாம் பார்த்துட்டு அதை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அந்த நேச்சரெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு தே ஆர் என்ஜாயிங் த நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்படி வழியில் போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல என்னென்னா, அஸ் டான் குவிக்ஸட் அண்ட் சான்சோ பாஸ்ட் அ ஃபார்ம் they saw a thick cloud of dust appeared. அவங்க அதே மாதிரி போயிட்டுருக்கிறப்போ அந்த சைடு ஒரு புல்வெளியில் வந்து என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒரு கூட்டமாக ஏதோ ஒன்று வருது. அது வந்து அங்கே இருக்க டஸ்டெல்லாம் கிளப்பிக்கிட்டே வருது. டஸ்டெல்லாம் நம்ம சீக்கிரமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேகமாக ஓடி வரோம், சீக்கிரமாக வரோம் அப்படின்றப்போ, ஒரு கிளாஸ் ரூமுக்கு வரோம், கிரவுண்ட்லேருந்து ஓடி வரோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது. அது என்னன்றத பார்க்குறாங்க. சான்சோ அந்த குரூப் ஆஃப் க்ளவுட்ஸை பார்த்துட்ருக்கப்போ டான் குவிக்ஸட் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பியும் அவரோட இமேஜினரி வேர்ல்டுக்கு போகிறாரு. டான் told him that there was undoubtedly a prodigious army marching in their directions. என்ன சொல்கிறார் அப்படின்னா, சந்தேகமே படாத அன்டவுட்டட்லி அங்கே வந்து ஒரு ப்ரொடிஜியஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஹியூஜ் திங், ஒரு பெரிய ஆர்மியே வருது, மார்ச் பண்ணிவிட்டு நம்ம கூட சண்டை போட வராங்க அப்படின்றத டான் குவிக்ஸட் சொல்கிறாரு. திரும்பியும் டான் started to name the leaders and principal knights in each army and to describe the different nations represented. அங்கே வர ஆர்மியை பார்த்துட்டு இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஒவ்வொரு லீடர், இவருக்கு தெரிஞ்ச நைட்ஸோட நேம், லீடர்ஸோட நேம், ஒவ்வொரு நாட்டோட தலைவர்களோட நேம்ஸ், சோல்ஜர்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையும் அவங்கள சொல்லி இவர் தான், இவங்க வந்து இவர் தான் அப்படின்றத பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக அங்கே வந்தது வந்து அந்த க்ளவுடாக டஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி வந்தது வந்து ஆட்டு மந்தைகள்னு சொல்லுவோம்ல, குரூப் ஆஃப் கோட்ஸ், ஆட்டு மந்தைகள் போகும்ல, அதோட ஃபுட்டுக்கு தேடி அந்த மாதிரி வந்ததில் தான் அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட இமேஜினரி வேர்ல்டில் அது வந்து ஒரு நைட்ஸாக சோல்ஜர்ஸ் வந்து இவர் கூட ஃபைட் பண்ணிட்டு வர மாதிரி இவர் இமேஜின் பண்ணிவிட்டு இவர் வந்து திரும்பியும் அவரோட இமேஜினரி வேர்ல்டுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
How now? At least you must hear the neighing of steed, the sound of trumpets, and the rattling of drums. என்ன சொல்கிறாரு இப்போ டான் குவிக்ஸட்னா, இப்போயாச்சும் நம்புறியா? அங்கே பாரு, ஒரு ஹியூஜ் ஆர்மி வராங்க, அவங்க என்னென்ன கையில் வச்சுருக்காங்க பாரு. அவங்க வர சவுண்டு கேட்குறப்போவே தெரியுது அவங்க வந்து ஒரு ஸ்டீட்ஸ்னால் ஹார்சஸ்ன்னு சொல்கிறாங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் ஹார்சஸ், குதிரை படையோடு வராங்க. குதிரை படைனா தெரியும்ல, ஹார்சஸில் போய் சண்டை போடுவாங்க. ஹார்ஸ்னால் என்ன? குதிரை. குதிரையில் போய் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி குதிரையில் நிறையா வராங்க. அவங்க வரப்போ நிறைய சவுண்ட்ஸ் கேட்குது. ட்ரம்பட்ஸ், மேளங்கள் முழக்கன்னு சொல்லுவாங்கள்ல. மேளங்கள்னால் நிறையா சவுண்ட்ஸ். இப்போது சண்டை போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி வார்க்கு வரோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பழைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு வராங்க அப்படின்னு டான் குவிக்ஸட் சொல்கிறாரு. நார்மலாக ஆடு எல்லாம் நிறையா போகிறப்போ அதோட சவுண்டு கொடுக்கும்ல. ஆடு எப்படி சவுண்டு கொடுக்கும்? மா அப்படி சொல்லி சவுண்டு கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி அதோட அது நடக்கிறப்பையும் டப் 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 டப்னு சவுண்டு கொடுத்துட்டே போகும். அதெல்லாம் அவருக்கு ட்ரம்ஸ் மாதிரியும், அது சத்தம் கொடுக்கறது வந்து அவருக்கு ட்ரம்பெட், ஃபனல் ஊதுற மாதிரி, ட்ரம்பட்ஸ் ஊதுற மாதிரி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஊதுற மாதிரி அவருக்கு அந்த சவுண்டு கேட்டிருக்கு. அதை வந்து சான்சோட்டையும் சொல்கிறாரு. சான்சோ என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹியர் நத்திங் பட் த ப்ளீட்டிங் ஆஃப் மெனி ஷீப்ஸ் அண்ட் லேம்ப்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து எனக்கு மற்ற எதுவுமே கேட்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே கேட்கல, எனக்கு வந்து ஆடுகள் வர சவுண்டு தான் கேட்குது, அதோட ஆட்டுக்குட்டியும் ஆடுகள் வர சவுண்டு தான் எனக்கு கேட்குது அப்படின்றத சான்சோ சொல்கிறாரு திரும்ப. இப்போது டான் குவிக்ஸட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ அந்த ஆடுகள்லாம் கிட்ட இவரை நோக்கி வந்துட்டுருக்கேன்னா, 2 பேர் ஆடு போகிற வழியில் தான் இவங்களும் வந்துட்டுருக்காங்க. இவர் பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், இவரை நோக்கி சண்டை போட வராங்க அப்படின்ட்டு, யூ ஃபியர்ஸ் ப்ரிவெண்ட் யூ ஃப்ரம் ஹியரிங் ஆஃப் சீயிங் ஆல் ரைட், பட் இஃப் யூ ரெஃப்யூஸ் டு ஃபாலோ மீ டு த பேட்டில், ஸ்டாண்ட் அசைட் அண்ட் ஐ வில் கோ ஆன் அலோன். நீ இப்படியே சொல்லிகிட்டே இரு, ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நீ இப்போ என் கூட வரல அப்படின்னா பரவாயில்ல, நீ ஓரமாக போய் நில்லு, நான் இந்த சண்டையை முடிச்சுட்டு நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் தனியாக போய் சண்டை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டான் குவிக்ஸட் அந்த திரும்பி அந்த ஓல்டு ஹார்ஸ் கூட தானே போகிறாரு. ஹார்ஸ்லேருந்து திரும்பியும் ஜம்ப் பண்ணி அங்கே வர ஆட்டு மந்தைகளை பார்த்து, அது வந்து ஒரு நைட்டுன்னு, அது ஒரு சோல்ஜர்ஸ் படை அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஆடை போய் வேகமாக குத்திடுறாரு. அது கையில் இருக்க ஸ்வாடை வச்சு குத்திடுறாரு. உடனே சான்சோ என்ன சொல்கிறாரு, ஹோல் சார், கம் பேக், ஐ என்ட்ரீட், வாட் மேட்னஸ் இன் திஸ், தே ஆர் வெரிலி பட் ஷீப் அண்ட் லேம்ப்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, சார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அது வந்து ரொம்ப பாவமான ஷீப் அண்ட் லேம்ப்ஸ் தான், அது வந்து வேறு எதுவும் கிடையாது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லி அவர் ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு. இப்போது டான் குவிக்ஸட் என்ன பண்ணுறாருனா, டான் டோல்ட் ஹிம் தட், நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இப்போ டான் என்ன சொல்கிறாருனா, டான் குவிக்ஸட் செட் ஸ்பர்ஸ் டு ராசினேட் அண்ட் சார்ஜ் இன்டு த மிட்ஸ் ஆஃப் த ஷீப். ஸ்பர் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ பாருங்கள், நான் இமேஜ் காட்டுறேன். திஸ் இஸ் ஸ்பர். இது என்னென்னா, இது நிறையா ஹார்ஸ் ஓட்டுறவங்கலாம் அவங்க ஷூவோட இதை டைப் பண்ணிப்பாங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த கீழே ஸ்டார் மாதிரி இருக்கா, அதை வச்சு நிறையா சோல்ஜர்ஸ்லாம் இது போட்டுப்பாங்க. இந்த பெல்ட் மாதிரி ஷூவில் டைப் பண்ணிவிட்டு, அது முன்னாடி ஹார்ஸ் வேகமாக போகிறதுக்காக இந்த பெல்ட்டை வந்து போட்டுட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற இதை வச்சு ஹார்ஸை குத்துவாங்க. காலை வச்சு இப்படி இப்படின்னு குத்துவாங்க, எத்துறப்போ தே யூஸ் டு ஹிட் த ஹார்ஸ். அப்படி ஹிட் பண்ணுறப்போ அந்த ஹார்ஸ்க்கு வந்து வலிச்சுட்டு அது ஒரு கண்டிஷனே இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த ஸ்பர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டான் குவிக்ஸட்டும் அந்த ஸ்பரை யூஸ் பண்ணி அந்த ராங்ஷேட் அப்படின்றது வந்து அவர் யூஸ் பண்ணுற ஹார்ஸ், அந்த ஓல்டு ஹார்ஸ் தான் ராக்சினேட் அப்படின்ற நேம் வச்சுருக்க ஹார்ஸ். அதை யூஸ் பண்ணி அந்த ஷிப்பை போய் இடிக்கிறாரு. மொத்தத்தில் அது எல்லாத்தையும் கொன்றாரு. அட் திஸ் த ஃப்ரைட்டன்ட் அனிமல்ஸ் பிளேட் ஹல்டட் ஸ்கெல்டர். The shepherds, seeing the cause of their disorder, pelting stones, that soon he fell wounded to the ground. எல்லாத்தையும் அடித்து அந்த ஹார்ஸஸ் எல்லாம் விரட்டுறேன்னு இவர் என்ன நினச்சிட்டாரு, அதை வந்து ஷோல்ஜர்ஸாக நினச்சிட்டு அந்த ஹார்ஸஸ்லாம் விரட்டிட்டு இவரும்
கீழே விழுந்துட்டார். அதை பார்த்துட்டு அங்கே ஹார்சஸ் மேய்ச்சிட்ருப்பாங்கள்ல, ஆடுகள் மேய்ப்பாளர்கள்னு சொல்லுவாங்கள்ல, யார் ஷெப்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் அப்போ டான் குயிக்ஸட்டை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, யாருன்னு தெரியாமல், ஏன்னா இவர் வந்து இந்த ஷூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால இவர் யாருன்னு தெரியலை, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது என்னோட ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறப்போ அவருங்க எல்லா ஆடும் போயிடுச்சு. அப்புறம் கிட்ட வந்து பார்க்குறப்போ சான்சோ என்ன பண்ணுறாரு, ஐயோ அப்படின்னு மாஸ்டர் அப்படின்னு டான் குயிக்ஸட்டை தூக்கி ஒரு மரத்தோட சாஞ்சு உட்கார வைக்கிறாரு. மற்ற ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கேலியாக கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஷெப்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹா ஹா ஹா, டிட் யூ see those coward run? they are right to fear டான் குயிக்ஸட். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே பாரு, எல்லா ஆட்டு மந்தையையும் இவர் அடித்து பற்றிட்டாரு. இந்த தடவை இவர் யாரை கொன்னார், எந்த சோல்ஜர்ஸை கொன்னார் தெரியல, அவரோட காஸ்டியூம்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. லுக், இட்ஸ் டன் குயிக்ஸட் த மேட்மேன். இன்னொரு ஷெப்பர்ட் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாரு, அங்கே வந்து ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. யாரை, டான் குயிக்ஸட்டை. ஏன்னா அவர் வந்து பைத்தியக்காரன் கிடையாது, யாரும் கிடையாது, இஸ் ஜஸ்ட் இன் லிவிங் இன் இமேஜினரி வேர்ல்டு, அவ்வளோதான். அவரோட இமேஜினரி வேர்ல்டில் அவர் இருக்கார். அதை பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ணுறாங்க, ஒரு மேட்மேன் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. த லோக்கல் பீசன்ஸ் ஆல் தாட் டான் குயிக்ஸட் வாஸ் crazy. They laughed and taunted as he passed. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீசன்ஸ்னால் யார், ஃபார்மர்ஸ். அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாரும் சொல்லி அவரை ஒரு பைத்தியம், கிரேசி மேட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு ஃபார்மர்ஸ் சொல்கிறாரு, வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம், ஹா ஹா ஹா. இந்த தடவை நீங்கள் எந்த சோல்ஜரை கொண்டீங்க, எந்த பீஸ்ட்டை கொண்டீங்க, பீஸ்ட்னா மான்ஸ்டர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி எந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை நீங்கள் கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு ஃபார்மர் என்ன சொல்கிறாருன்னா, டிட் யூ ஃபைனலி கெட் தீஸ் ஈவில் ஷீப், ஹா ஹா ஹா. கடைசியாக நீங்கள் கொல்ல வந்தது இந்த சின்ன சின்ன ஆடுகளையா, இவங்களெல்லாம் நீங்கள் வந்து பேய் ஆடுகள்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அப்படியே மெதுவாக டான் குயிக்ஸட்டும் சான்சோவும் அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. ஹார்ஸில் திரும்பியும் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. திரும்பி அவங்களோட பேலஸ்க்கே போயிட்டுருக்காங்க. பேலஸ்க்குனா டான் குயிக்ஸட்டோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது டான் குயிக்ஸட் சொல்கிறாரு, சான்சோ, லுக், see how the people welcome us. பாரு சான்சோ, பீப்புளெலாம் நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க. they must have heard of our great deeds. நம்ம பண்ண அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்நேரம் கேள்விப்பட்டிருப்பாங்க, நம்ம எவ்வளோ பெரிய காரியங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம், எவ்வளோ பேரை நம்ம டிஃபீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நெகட்டிவ் பர்சன்ஸை நம்ம கொண்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே சான்சோ சொல்கிறாரு, ஓ நோ மாஸ்டர், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, they are not welcoming us, they are mocking you. யாரை சொல்கிறாங்கன்னா, அந்த 2 ஃபார்மர்ஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க கிளம்பிட்டு இருக்கப்பையும் அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு சான்சோ சொல்கிறாரு, மாஸ்டர், இல்லை மாஸ்டர், அவங்க வந்து அவங்கள பாராட்டலை, அவங்க எல்லோரும் உங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவருமே அவங்க பண்ணதை டான் குயிக்ஸட் பண்ணுறதை பார்த்து சிரிக்க தான் செஞ்சார். அவரும் ஒரு பைத்தியக்காரர் அப்படின்ற மேட்மேன் அப்படின்னா அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் போக போக தான் அவருக்கு சான்சோக்கு புரிய வந்தது, இவர் வந்து அவரோட லைஃப்பையே ஒரு நைட்டாக வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் ரொம்ப ஆசைப்பட்டு நைட்ஸாக அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத லேட்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இவருக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு ஒரு மெதுவாக எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். எல்லாம் எடுத்து சொல்லியும் டான் குயிக்ஸட்டுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே புரியவே இல்லை. டான் குயிக்ஸட் did not understand and thought the people were cheering for him. கடைசி வரைக்கும் அவர் அவங்களாம் வந்து அவரை பாராட்டுறாங்க அப்படின்றதே அவர் நினச்சிட்ருக்காரு. கடைசியாக எல்லாரும் அவங்களோட பிளேசஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ டான் குயிக்ஸட் சொல்கிறார், வெரி வெல், we shall speak no more of this today, but we need more adventure, Sancho.
இப்போ வந்து சான்சோட்ட டான் குவிக்ஸட் சொல்கிறாரு, போதும் இந்த நாள் வந்து இதோட முடிஞ்சது, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். பட் நம்மளோட இந்த நாள் தான் முடிஞ்சது, நம்மளோட அட்வென்ச்சர் முடியலை, இன்னும் போகிற காலத்தில் நம்ம நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும் சான்சோ அப்படின்னு சான்சோ கிட்ட மாஸ்டர் சொல்கிறாரு. உடனே சான்சோ என்ன சொல்கிறாருன்னா, எஸ் மாஸ்டர், வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ். ஆமாம், நம்ம கண்டிப்பாக இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனதும் டான் குவிக்ஸட்க்கு அப்போ தான் எல்லாமே தெரிய வருது. ரிட்டர்ன் டு ஹிஸ் எஸ்டேட், டான் குவிக்ஸட் ரியலைஸ் தட் ஆல் ஹிஸ் அட்வென்ச்சர்ஸ் வேர் சிம்ப்ளி அ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டேஸ்லாம் ட்ராவல் ஆனதும் அப்போ தான் டான் குவிக்ஸட்டுக்கு தெரிய வருது, நான் வந்து ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கேன், இப்போ நான் நடந்தது எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்றது டான் குவிக்ஸட்டுக்கு அப்போ தான் தெரிய வருது. டான் குவிக்ஸட் நெவர் எம்பாரஸ்ட் ஹிம்செல்ஃப் ஃபர்தர் பை கோயிங் ஆன் எனி மோர் ரெக்வெஸ்ட். குவீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, டான் குவிக்ஸட்க்கு இதுக்கு மேலே அது வந்து ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்க அவர் வந்து விரும்பலை. பிகாஸ் அவரோட இமேஜினேஷன் வந்து தப்பு கிடையாது. பிகாஸ் அவரோட ரீட் பண்ண புக்ஸ் எல்லாமே அதாக இருந்து அவரோட விருப்பங்களும் அதுவாக இருந்தனால ஸோ அது வந்து அவர் பெருசாக எடுத்துக்கலை. ஸோ இனிமேல் வாழ்கிற லைஃப்ஸை வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபாக வாழணும் அப்படின்றத அவர் இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. But his house would always be full of children to whom he would tell the most fantastic stories about knights, squires and noble queens, and all lived happily together, going on many more adventures in their imagination. அப்படியே போகிற காலத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க டெய்லி லைஃப்ஸில் நிறையா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்குன்னா டான் குவிக்ஸட் கிட்ட நிறையா ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அப்படிலாம் கேட்டு அவர்கிட்ட நிறைய கதைகள் கேட்குறதுக்காக டெய்லியும் நிறையா சில்ட்ரன்ஸ் வந்துட்டு போகிறாங்க. இப்படியே அவர் லைஃப் வந்து ஒரு மோஸ்ட் அட்வென்ச்சரஸும் இமேஜினேஷன் லைஃபாகவே அவர் போயிடுச்சு. இதை தான் இந்த ப்ரோஸில் சொல்ல வராங்க. ஸோ ஆல் வி ஹாவ் அன் இமேஜினரி பர்சன் இன் அவர் லைஃப், ரைட்? ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் நிறைய இமேஜினரி பர்சன்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து அவங்களாவே வாழக்கூடாது, அவங்கள நினச்சிக்கலாம். நம்ம அவங்களா வாழக்கூடாது, நம்மளை மாதிரி 4 பேர் வாழணும், நம்மளை 4 பேர் நினைக்கணும் அப்படின்ற மைண்டில் தான் நம்மளோட இனி வர டேஸும் நம்ம வளரணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டல் தாட்ஸில் நீங்கள் படிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ க்ளாசரி பார்த்துக்கலாமா? டேக் நெக்ஸ்ட் பேஜ். க்ளாசரி. Knights, a man who served his lord as a mounted soldier in armor. Knightsனா யாரு? சோல்ஜர்ஸை தான் knightsன்னு சொல்கிறாங்க. Incredible. What is incredible? Incredibleனா unbelievable, நம்பவே முடியாத காரியங்கள். Hilarious, amusing or entertaining. Hilariousனா ஒருத்தவங்களை என்டர்டைன் பண்ணுறது, புரியுதா? ஒகர்னா யார்? மான்ஸ்டர் ஆர் அ ஜெயிண்ட், ஹியூஜ் பர்சன், ஒரு ஜெயிண்ட் இல்லாட்டி மான்ஸ்டர்ன்றதான் ஒகர்னு சொல்கிறாங்க. காம்பேட்னா என்னென்னா ஃபைட்டிங் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். டான் குவிக்ஸட் என்ன பண்ணார், ஒரு நிறையா ஆடு மந்தைகள்லாம் வரதை பார்த்துட்டு அது வந்து நிறையா ஷோல்ஜர்ஸ்ன்னு நினச்சிட்டு அவர் கூட சண்டை போக ஆரம்பித்தார். அதை தான் காம்பேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரொடிஜியஸ், impressively great in extent. Steed na horse that is ridden. Spur, a device with a small spike or a spiked wheel that is worn on a rider's heel and used for urging a horse forward. ஸ்பர்னா என்னது? மேம் காட்டினில் ஒரு ஸ்டீல் ராடு மாதிரி ஷூவோட கட்டிட்டு எதுவும் ஒரு ஃபைட்டுக்கு வார்க்கெல்லாம் போகிறப்போ அந்த ஸ்பரை வச்சு ஹார்ஸை கிக் பண்ணுவாங்க. அப்போ ஹார்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஸ்பீடாக போகும். அதுக்காக தான் அந்த ஸ்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த ப்ரோஸ் முடியுது. தேங்க்யூ.